தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 1/1/2026 முதல் 31/12/2026 வரையிலான பலன்கள். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். புத்தாண்டு கவிதை. புத்தாண்டு பிறக்கிறது, பூமியெல்லாம் மகிழ்கிறது. பிறக்கும் புத்தாண்டு பெருமைகளை சேர்த்துடுமா, சிறப்பான வாழ்வமைய செல்வ வளம் பெருக்கிடுமா, கல்யாண முயற்சியினை கைகூட வைத்திடுமா, கட்டிடம் வாங்க காசு பணம் வந்துடுமா, உத்தியோக முன்னேற்றம், உடன் இருப்போர் ஒத்துழைப்பு புத்தாண்டில் கிடைக்குமா, புதிய தொழில் அமைந்திடுமா, அரசியல் களம் இருப்போருக்கு அதிகார யோகம் உண்டா, வரும் ஆண்டில் எந்த தெய்வம் வழிபட்டால் வரம் கிடைக்கும் என்றே நினைக்கின்ற இனியதொரு நேரம் இது. இந்த நேரத்திலே இதை பற்றியெல்லாம் எல்லோருக்கும் சிந்தனை வரும். புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும் என்று. சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, தனம் கொடுக்கும் ராகு கேது அணிவகுத்து பயிற்சியாகும் அற்புத ஆண்டு இது. இந்த ஆண்டிலே சனிப்பெயர்ச்சி வாக்கிய கணித ரீதியாக 6/3/2026 அன்று நிகழவிருக்கிறது. பிறகு குருப்பெயர்ச்சி 26/5/2026 நிகழவிருக்கின்றது. அதிசார பயிற்சியாக சிம்ம ராசிக்கு 20/10/2026 மீண்டும் குரு பயிற்சி ஆகின்றார். அதற்கு பின்னாலே ராகு கேது பயிற்சி 13/11/2026 நடைபெற இருக்கிறது. சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, தனம் கொடுக்கும் ராகு கேது அணிவகுத்து பயிற்சியாகும் அற்புத ஆண்டு இது. கடகத்திலே குரு வருகின்ற பொழுது குரு உச்சம் பெறுகின்றார். 12 ஆண்டுக்கு ஒரு முறை கடகத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது குரு உச்சம் பெறுவாராம். அப்படி உச்சகுரு வரும் ஆண்டு உலகமெல்லாம் நன்மை பெற்று அச்சமின்றி வாழ அனைவருமே வழிபடுவோம். குருவை வழிபட்டு குதூகலத்தை வரவழைப்போம் என்று சொல்லி இந்த புத்தாண்டிலே மற்ற கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன, ஆண்டின் தொடக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ரோகிணி நட்சத்திரத்திலே ரிஷப ராசியிலே நந்தியம்பெருமானுக்கு உகந்த பிரதோஷ நன்னாளிலே இந்த 2026 புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கின்ற பொழுதே குரு மங்கள யோகம் என்று ஒரு யோகம் இருக்கிறது. குரு மிதுனத்தில் இருக்கிறார். ரிஷபராசியிலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். கும்பத்திலே சனி சொந்த வீட்டில் ராகுவோடு இணைந்திருக்கின்றார். சிம்மத்திலே கேது. தனுசு ராசியிலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். புதனும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. குரு செவ்வாயை பார்ப்பதாலே குரு மங்கள யோகம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. இத்தனை யோகங்களுக்கு மத்தியிலே இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. எனவே எல்லோருக்குமே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இறைவனை வழிபட்டு காரியங்களை தொடங்கலாம். 2026 என்பதை கூட்டி பாருங்கள். 2 + 0 + 2 + 6 என்றால் 1 என்று சூரியனுடைய ஆதிக்கம் வரும். ராஜகிரகமான சூரியனுக்குரிய ஆண்டு. எனவே மிக அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்று சொல்லி இந்த ஆண்டிலே யார் யாருக்கெல்லாம் நன்மை என்று சொன்னால் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு பொன்கொழிக்கும் ஆண்டு. அது மட்டுமல்ல, என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்று சொன்னால் இந்த ஆண்டு குருவின் பேச்சு. குரு முதலிலே 3 ராசிகளை பார்க்கும். மிதுனத்தில் இருக்கின்ற பொழுது துலாம் ராசியை பார்க்கும், தனுசு ராசியை பார்க்கும், கும்பராசியை பார்க்கும். பிறகு கடகத்துக்கு வருகின்ற பொழுது விருச்சிக ராசியை பார்க்கின்றார், மகர ராசியை பார்க்கின்றார், மீன ராசியை பார்க்கின்றார். சிம்மத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது தனுசு ராசியை பார்க்கின்றார். அதே நேரத்திலே கும்பராசியை பார்க்கின்றார், மேஷ ராசியை பார்க்கின்றார். இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்தந்த காலங்களில் அற்புதமான பலன்கள் ஏற்பட போகிறது. பொதுவாகவே மேஷம், சிம்மம், ரிஷபம், விருச்சிகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு பொன்கொழிக்கும் ஆண்டு. பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் அவர்களுக்கு இன்னும் உயரப் போகின்றது. அதிகாரத்துவ யோகத்தோடு அத்தனை யோகங்களும் அவர்களுக்கு வரலாம். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ரோகிணியில் பிறப்பதாலே மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். சரி, அதற்காக மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் என்ன எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் வானில் பிறக்கையிலே. அது நல்லது என்பதும் தீயது என்பதும் வணங்கி மகிழையிலே என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். உங்களுடைய திசாபுத்திக்கேற்ற தெய்வங்களை நீங்கள் கொண்டாடி வணங்கி மகிழ்ந்தால் உங்களுக்கும் நல்லதுகள் நடக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு யார் யாருக்கு ஏழரை வருகிறது, யார் யாருக்கு ஏழரை விலகுகிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி விலகுகிறது. அதே நேரம் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி தொடங்குகிறது. சரி, மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலே சனி வருகின்றார்.
எனவே ஜென்மச்சனியாக வருகின்றார். 7.5 சனி யாருக்கு தொடங்குகிறது என்றால் மேசராசிக்காரர்களுக்கு தொடங்குகின்றது. 7.5 அஷ்டமம் என்றால் பயப்பட வேண்டியதில்லை. பொதுவாகவே சனி வீட்டிலே குரு வீட்டிலே சனி வந்து சஞ்சரிப்பதனாலே 26 எப்படி இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். எனவே 8 ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது. 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, விசாகம், புனர்பூசம், பூரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக அமையும். அவர்கள் தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி பெறும். தொல்லை தந்த எதிரிகள் எல்லாம் விலகுவார்கள். பட்ட கஷ்டங்கள் தீரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மகிழ்ச்சி கடலிலே மிதக்கக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு அமையப் போகின்றது. சரி, இந்த ஆண்டு 1/4/2026 முதல் 9/5/2026 வரை மீனத்திலே சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெறுகின்றார்கள். இந்த நேரம் மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம். கூட்டு பிரார்த்தனைகள் வைக்க வேண்டும். அரசியல் களம் கொந்தளிப்பாக இருக்கும். இயற்கை சீற்றங்கள் வரலாம். நிலநடுக்கங்கள், அதே நேரம் தொற்று நோய்கள் போன்றவைகள் எல்லாம் வரலாம். அப்படி வருகின்ற பொழுது அதிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் அவரவர்களும் அவரவர்களுக்குரிய இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்களையும் கூட்டு பிரார்த்தனைகளையும் மேற்கொள்வது நல்லது. பொதுவாக இந்த ஆண்டில் எந்த கிரகமும் பேச்சியாகின்ற நேரங்களே நாம் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது முன்னதாக வழிபட வேண்டும். உங்களுக்கெல்லாம் யோகம் வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்து யோகபலம் பெற்ற நாளிலே நீங்கள் தெய்வங்களை வழிபட வேண்டும். உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற யோகபலம் பெற்ற நாள் எது என்பதை கண்டறிந்து பாக்கியஸ்தானத்தை அறிந்து பாக்கியஸ்தானாதிபதிக்குரிய தெய்வங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அங்கு சென்று சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் இந்த ஆண்டு மட்டுமல்ல எந்த ஆண்டும் உங்களுக்கு இனிய ஆண்டாக அமையும். சரி, பொது பலன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு மீனச்சனியால் மழை வளம் மிக மிக அதிகமாக இருக்கும். மழை வெள்ளம் வரலாம், இயற்கை சீற்றங்கள் வரலாம், புயல், சூறாவளி, நிலநடுக்கங்களை கூட சந்திக்கக்கூடிய விதம் இருக்கிறது. அரசியல் கொந்தளிப்புகள், அரசியலிலே சூடு பிடிக்கும். அது மட்டுமல்ல, கட்சி தாவல்கள், அரசியல் பிரமுகர்கள் திடீரென முடிவுகளை மாற்றிக்கொள்ளும் சூழல்கள் உருவாகலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக மளிகை பொருட்கள், தானியங்கள், தாவர வகை உணவுகள் எல்லாம் விலை உயரப் போகின்றது. தங்கம், வெள்ளி நினைக்க இயலாத அளவு விலை உயரும். சென்ற ஆண்டே நான் குறிப்பிட்டேன், தங்கம், வெள்ளி எல்லாம் நினைக்க இயலாத அளவு வரும் என்று. 2006 ஆண்டு தினத்தந்தி பத்திரிகையில் எழுதுகின்ற பொழுது கூட முதல் பக்கத்திலே ஆபரணங்கள் படம் போட்டு தங்கம், வெள்ளியின் விலை நினைக்க இயலாத அளவு உயரும் என்று சொல்லியிருந்தேன். அப்பொழுது ஒரு கிராம் 450 ரூபாயாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு கிராம் 12,000ஐயும் தாண்டி விட்டது. 1,00,000 தாண்டுகிற அளவுக்கு பவுன் வந்துவிட்டது என்று சொன்னால் சுக்கிரன் வியாழனுடைய பேச்சுகளின் காரணமாகவும் உலக நியதியும் அப்படி இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு தங்கம், வெள்ளி மிக அதிகமான விலை உயரப் போகின்றது. பெட்ரோல், டீசல், எரிவாயு சீராகவே இருக்கும். வாகனங்களின் விலை கொஞ்சம் வீழ்ச்சி அடையலாம். அதே நேரத்தில் அணைகள் நிரம்பி வழியும். மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தலாம். வனவிலங்குகள் நகருக்குள் நுழைந்து அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும். நீதிமன்ற தீர்ப்புகள் அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் ஆச்சரியம் தரக்கூடியதாகவும் கூட இருக்கலாம். இந்த ஆண்டு கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஜோதிடத்துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்துறையை சார்ந்தவர்கள், கணிப்பொறித்துறையை சார்ந்தவர்கள், கட்டிடத்துறையை சார்ந்தவர்கள், விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், மருத்துவம், ஆன்மீகம், ஆபரணம் போன்ற துறைகள், இரும்பு இயந்திர துறைகளை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். பொன்குளிக்கும் ஆண்டு, யோகமான ஆண்டு என்றே சொல்லலாம். அது மட்டுமல்ல, சொத்துக்களின் மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்லும். மேலும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு சில பிரச்சனைகளும் உருவாகலாம். இவைகளெல்லாம் இந்த காலத்திலே நடைபெறக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. பொதுவாக சனி என்று வருகின்ற பொழுது சனி பேச்சு என்போது அத்தனை பேருமே சனி பகவானை வழிபடச் செல்கின்றார்கள். பொதுவாக சனிக்கு மகன் குளிகன், மாந்தி என்று சொல்வார்கள். குளிகனை மகனாய் பெற்றாய், குறைகளை அகல வைப்பாய், எழிலான சூரியன் உன் இணையற்ற தந்தையாவார், விழி பார்த்தால் பிடித்துக் கொள்வாய், விநாயகன் அனுமன் தன்னை தொழுதாலோ விலகிச் செல்வாய், துணையாக அருளைத்தாராய் என்று சொல்லி ஒரு பாடல், ஒரு கவசம் உண்டு. பொதுவாக சனியின் ஆதிக்கம் வருகின்ற பொழுதெல்லாம் விநாயக பெருமானையும் அனுமனையும் நாம் வழிபடலாம். அதே நேரத்தில் குரு பேச்சு காலங்களிலே குருவை வழிபட வேண்டும். குருவை நேராய் நின்று வழிபட வேண்டும். குரு அருள் இருந்தால் நமக்கு திருவருள் கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கல்யாணமாக வேண்டும் என்று சொன்னாலும், பிள்ளை பிறக்க வேண்டும், புத்திர பேர் கிடைக்க வேண்டும் என்றாலும் குருதான் பச்சை கொடி காட்ட வேண்டும். அந்த குரு உச்சம் பெறுகின்ற பொழுது உலகளாவிய அளவில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இனி 12 ராசிகளுக்கான ஆண்டு பலன்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. 7வது சனி தொடங்குகிறதே, எப்படி அற்புதமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். விரையச்சனியாக இருந்தாலும் கூட உங்களை பொறுத்தவரை லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர், தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி. எனவே தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். குடும்பத்திலே நன்மைகள் நடைபெறும். விரையச்சனி என்பதனாலே சுப நிகழ்வுகள் நடைபெறும். கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள்.
7, 9, 11 ஆகிய 3 இடங்களை குரு பகவான் ஆரம்பத்திலே பார்க்கின்றார். எனவே களத்திரத்தோடு ஒற்றுமைகள் நிலவும், குடும்ப ஒற்றுமை பலப்படும், தந்தை வழியில் பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம். அதற்கு பின்னாலே குரு கடகராசிக்கு வருகின்ற பொழுது 8, 10, 12 ஆகிய 3 இடங்களை பார்க்கின்றார். சிம்மத்துக்கு வருகின்ற பொழுது 1, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். எனவே சிம்மகுருவின் சஞ்சார காலத்தில் மிக அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். அயல்நாடு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோகத்திலே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தலைமை பதவிகள் கூட தானாகவே வரலாம். என்ன இருந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வேண்டிய பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு சென்று கற்பக விநாயகப் பெருமானை கைதொழுது வழிபட வேண்டும். அற்புதமான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்குவதும் நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ஆண்டு தொடக்கத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேறும் ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைகின்றது. 6, 8, 10 ஆகிய 3 இடங்களை குரு பகவான் பார்க்கின்றார். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகிய இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிரிகள் விலகிச் செல்வார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். முயற்சிகள் கைகூடும். உடன்பிறப்புகளின் உறுதுணையாக இருப்பார்கள். வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. தொழில், உத்தியோகம் போன்றவற்றிலே கை நிறைய பணம் புரளும் விதத்திலே இந்த ஆண்டு அமைகிறது. அது மட்டுமல்ல, பொது வாழ்வில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ராகுகேது பேச்சுக்கு பின்னாலே உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும். 9இல் ராகு வருகின்றார். 9இல் ராகு வந்தால் பொன்பொருள்கள் குவியும் என்பார்கள். எனவே பொருளாதாரத்தில் மேம்பாடுகள் கிடைக்கப் போகிறது. இந்த ஆண்டு முழுவதும் நற்பலன் கிடைக்க வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்வதோடு குறிப்பாக நந்தீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். பிரதோஷ விரதம் இருப்பது. சென்னையில் இருப்பவர்கள் கோயம்பேடு சென்று அங்குள்ள குறுங்காலீஸ்வரர் கும்பிடலாம். அங்குள்ள நந்தியம்பெருமானை வழிபடலாம். சிவகங்கை மாவட்டத்தில் இருப்பவர்கள், இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வேந்தன்பட்டி நெய் நந்தீஸ்வரரை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். அவர் வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 7, 10 அதிபதி என்பதால் கல்யாணங்கள் போன்ற சுப நிகழ்வுகள் இல்லத்திலே இந்த ஆண்டு நடைபெறும். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அது மட்டுமல்ல, துன்பங்கள் தூர ஓடும் விதத்திலேயே குருவின் பார்வை உங்களுக்கு அமைகின்றது. 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பொன்பொருள் சேர்க்கை, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். 5ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அவையெல்லாம் கிடைக்கும். சனிப்பேச்சுக்கு பின்னாலே சனி 10ஆம் இடத்திற்கு வருவதனாலே தொழில் உங்களுக்கு அமையப் போகிறது. விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டுமானால் சனி பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும். குரு பகவானையும் வழிபட வேண்டும். குரு உச்சம் பெறுகின்ற நேரத்திலே உங்கள் ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்ப்பதனாலே இழப்புகளை ஈடு செய்ய ஒரு புதிய வாய்ப்புகள் வரும். ராகுகேது பேச்சுக்கு பிறகு அஷ்டமத்திலே ராகு வருகின்றார். கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். என்ன இருந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் நன்மை பெற புதன் உங்களுடைய வீட்டு ராசிநாதன் என்பதனாலே பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வாய்ப்பு இருப்பவர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் செல்வதும் திருப்பூங்கூர் நந்தியை வழிபடுவதும் நன்மைகளை உங்களுக்கு வழங்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகும் ஆண்டு. எனவே அற்புதமான பலன்கள் அள்ளி வழங்கப் போகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கவலைகள் எல்லாம் மாறும். தொட்டது துலங்கவில்லையே, தொழில் முன்னேற்றம் இல்லையே, இழப்புகள் வந்து கொண்டிருக்கிறதே என்றெல்லாம் கவலைப்பட்டிருந்தால் இப்பொழுது அவை அனைத்திலுமிருந்து விடுபடப் போகின்றீர்கள். நல்லது நடக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கே குரு வருகின்ற பொழுது 5, 7, 9 ஆகிய 3 இடங்களை பார்க்க போவதால் பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு பெருமை சேரும். குடும்ப உறவில் புனிதங்கள் ஏற்படும். பகையானவர்கள் எல்லாம் நட்பாவார்கள். ராகுகேது பேச்சிலே உங்கள் ஜென்மத்துக்கு கேது வருகின்றார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே ஆன்மீகத்திற்காக நீங்கள் செலவழிக்கக்கூடியது. கோயில் திருப்பணிகளுக்கெல்லாம் செலவிடுவீர்கள். என்ன இருந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். அஷ்டமத்து சனி விலகுவதனாலே விலகும் நேரத்திலே சனியை நீங்கள் வணங்குவதோடு பொதுவாக குன்றக்குடி சென்று சண்முகநாத பெருமானை வணங்குவது நல்லது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய குன்றக்குடிக்கு சென்று அங்குள்ள சண்முகநாதரை வழிபட்டால் உங்களுக்கு சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் மார்ச்சிலிருந்து வரப்போகிறது. அஷ்டமத்து சனி வந்துவிட்டாரே அது ஏதாவது கெடுதல்களை செய்யுமா, இழப்புகளை ஏற்படுத்துமா, உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்குமா என்றெல்லாம் இப்பொழுதே நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். காரணம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி சனி. 6க்கு அதிபதி 8இல் இருக்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்களே, அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ராஜயோக வாழ்க்கையை கொடுக்கலாம். நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற சனிப்பேச்சு அன்றைக்கு திருநள்ளாறு, பெருச்சி கோயில், அதே போல
முக்கியமான ஆலயம் திருக்கொள்ளிக்காடு, நல்லிப்பட்டி, குச்சானூர் போன்ற இடங்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். சனியை வழிபட வழிபட உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். சனியினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு கடகத்துக்கு வருகின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 4, 6, 8 ஆகிய 3 இடங்களையும் பார்க்கின்றார். எனவே அந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. இடம் வாங்குவது, சொத்து வாங்குவது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்வது, இப்படி சுப செலவுகளாக ஏற்படும். இடம் வாங்கி கட்டடம் கட்டி குடியேறும் யோகம், அல்லது கட்டிய வீட்டை வாடகைக்கு முடியவில்லையே என்ற கவலை அகலும் யோகம், இப்படி ஏதாவது பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீரப்போகின்றது. வாகன யோகத்தோடு இடமாற்றங்களும், வீடு மாற்றங்களும், உத்தியோக மாற்றங்களும் கூட ஒரு சிலருக்கு வரலாம். வரும் மாற்றங்கள் எல்லாம் நல்ல மாற்றங்களாக அமைய நீங்கள் கேதுவுக்குரிய பரிகாரமாக ஞானகாரகன் கேதுவுக்கு விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, சிறப்பு வழிபாடாக வைரவன்பட்டிக்கு சென்று மார்த்தாண்ட வைரவரை வணங்குவது நல்லது. பொதுவாக வைரவருக்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு ஆலயம் வைரவர் பெயரிலேயே வைரவன்பட்டி என்று இருப்பது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய நகர வைரவன்பட்டி. அங்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளமாக அமையும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் வருகிறது. கண்டகச்சனி என்றாலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிநாதன் புதனுக்கு சனி என்பவர் நட்பு கிரகம். எனவே நன்மைகளையே செய்யும் என்றாலும் கூட வருட தொடக்கத்தில் 2, 4, 6 ஆகிய 3 இடங்களையும் குரு பகவான் பார்க்கின்றார். எனவே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். நட்பால் நன்மை கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். இடம் வாங்கி வீடு கட்டுவதில் அப்படி தடை இருந்தால் அந்த தடைகள் நிவர்த்தியாகலாம். சனி பேச்சுக்கு பிறகு கொஞ்சம் விரயங்கள் கூடும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது, வந்த உறவினர்களோடு கொஞ்சம் அனுசரித்து சென்றால் ஆதாயம் கிடைக்கும். குரு பேச்சுக்கு பின்னாலே உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 ஆகிய 3 இடங்களை பார்க்கின்றார் குரு. எனவே உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கைக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்திலே ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். சுப செலவுகளை மேற்கொள்ளும் இந்த ஆண்டிலே ராகு கேது பேச்சியும் உங்களுக்கு நன்மையை அளிக்கப் போகின்றது. பஞ்சமஸ்தானத்திலே ராகு வருகின்றார். 11ஆம் இடத்தில் கேது, லாபஸ்தானத்தில் கேது வருவதால் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாரந்தோறும் புதன்கிழமை நீங்கள் அனுமனை வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக நீங்கள் உப்பிலியப்பன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோயில், அதற்கு பக்கத்திலே நாகத்துக்கென்று உள்ளக்கூடிய திரு நாகேஸ்வரமும் இருக்கின்றது. அந்த வழிபாடுகளை யோக பலம் பெற்ற நாளிலே சென்று வழிபட்டு வந்தால் யோகங்கள் அடுக்கடுக்காக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருட தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகைக்கிரகம் என்பதனாலே அது பார்க்கலாமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நவகிரகங்களில் சுபகிரகம் குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகின்றது. உங்கள் ராசியையும் 3, 5 ஆகிய இடங்களை பார்ப்பதனாலே முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்வீர்கள். முயற்சிகள் கைகூடும். நட்பால் நன்மைகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து அலைமோதும். சேமிப்பு உயரும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை சேரப்போகிறது. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். தொழில் உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் குருப்பெயர்ச்சிக்கு பின்னால் உங்களுக்கு வரலாம். குருப்பெயர்ச்சிக்கு பின்னால் 2, 4, 6 ஆகிய 3 இடங்களை குரு பகவான் பார்க்க போகின்றார். எதிர்ப்புகள் அகலும். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். புதிய உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் வரலாம். உயர் அதிகாரிகள் அல்லது உயர்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வழங்கப் போகின்றார்கள். ராகு கேது பேச்சுக்கு பின்னால் 4 ராகு வருவதனாலே இல்லம் கட்டி குடியேறும் ஒரு யோகம் கூட உண்டு. இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் அம்பிகை வழிபாடு, வடக்கு நோக்கி அம்பிகையை வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, சிறப்பு வழிபாடாக தஞ்சாவூர் சென்று பெரிய கோயிலில் உள்ள வராகியை வழிபட வேண்டும். அங்குள்ள மற்ற தெய்வங்களையும் வழிபட்டு அதற்கு பிறகு வராகியையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் வளர்ச்சி மீது வளர்ச்சி பெருகும். விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு வெற்றிக்குரிய ஆண்டு. உங்கள் ராசியில் 2, 4, 12 ஆகிய 3 இடங்களையும் ஆரம்பத்திலே குரு பகவான் பார்க்கின்றார். சனி அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. 5ஆம் இடத்திற்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு இந்த ஆண்டு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அத்தனை யோகங்களும் வரப்போகின்றது. அதிலும் குரு பகவான் கடகத்துக்கு உச்சம் பெற்று 26/5/2026 வருகின்ற பொழுது உங்கள் ராசியையும் 3, 5 ஆகிய இடங்களையும் பார்க்கப் போகின்றார். எனவே முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லப் போகின்றீர்கள். வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். எதிர்பாராத விதத்திலே நல்ல தொகை உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக தொழிலை விருத்தி செய்து கொள்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அயல்நாடுகளிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். என்ன இருந்தாலும் விருச்சிக ராசி என்று எடுத்துக்கொள்கிற பொழுது அதிச்சார குருவின் பலனாகவும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடும். விலகிச் சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து சேர்வார்கள். ராகு கேது பேச்சிலே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு ராகு வருகின்றார். 3இல் வருகின்ற ராகு
முன்னேற்றத்தை அதிகரித்துக் கொடுக்கப் போகின்றது. ராகுகேதுகளுக்குரிய பிரீதியாக சர்ப்பசாந்திகளை செய்து கொள்வது, குருப்பெயர்ச்சி காலத்திலே குருவை வணங்குவது, சனிப்பெயர்ச்சி காலத்திலே சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை வணங்குவது, யோக பலம் பெற்ற நாளிலே நீங்கள் சென்று வணங்கினால் உங்களுக்கு யோகங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதும். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானம் உச்சத்தை அடையப் போகின்றது. அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நற்பலன்கள் கிடைக்க நீங்கள் பி அழகாபுரியில் உள்ள பொன்னழகி தேவி அம்மனை வழிபட வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் பி அழகாபுரி புதுக்கோட்டையிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஊர். அதாவது கீழச்சுவல்பட்டி, சிவகங்கை மாவட்டம் கீழச்சுவல்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஊர். அங்கு இருக்கக்கூடிய பொன்னழகி அம்மன் வடக்கு பார்த்த கொற்றவை. அந்த அம்மனை நீங்கள் வழிபட்டால் எந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு கூட்டு கிரக யோகம். ஆண்டின் தொடக்கத்திலேயே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் உங்கள் ராசியில் முற்றுகையிட்டிருக்கின்றன. குரு பார்க்கின்றார். குரு மங்கள யோகம், புத சுக்கிர யோகம், குருவும் புதன் பரிவர்த்தனை, இத்தனை யோகங்களோடு உங்களுடைய ராசி பிறப்பதனாலே, உங்களுடைய ராசிக்கு இருப்பதனாலே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு இனிய ஆண்டு, யோகம் தருகின்ற ஆண்டு, சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற ஆண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஆனால் சனி பயிற்சி ஆகின்ற பொழுது 6/3/2026 அர்த்தாஷ்டம சனியாக வருவதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். உடல் நலத்திற்காக ஒரு தொகையை செலவிடும் சூழல் உண்டு. பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம். சில நல்ல பொறுப்புகளிலிருந்து நீங்கள் மாற்றப்படலாம். எனவே கொஞ்சம் கவனம் தேவை. குரு பயிற்சியாகி இப்பொழுது கடகராசிக்கு அவர் வருகின்ற நேரம் மே 26ஆம் தேதி அன்றைக்கு அஷ்டமத்தில் குரு வருகின்ற பொழுது இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் ஏற்படலாம். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க இயலாது. உத்தியோகத்தில் கூட சிலர் பணி நீக்கம் செய்யப்படும் அளவு ஏதேனும் நடக்கலாம். ஆனால் அடுத்து குரு அதிச்சார குருவாக சிம்மத்துக்கு வருகின்ற பொழுது 20/10/2026 முதல் உங்களுக்கு வருட கடைசி வளர்ச்சியாகவே இருக்கும். தளர்ச்சிகள் அகலும். நினைத்தது நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்ன என்று எடுத்துக்கொண்டால் இரணியூர் ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கும் கீழச்சூர்பட்டிக்கும் நடுவில் இருக்கிறது இரணியூர் என்ற ஊர். உள்ளூரிலே நீங்கள் குருவுக்கு வழிபாடுகள் வைத்துக் கொள்ளலாம். சிவாலயங்கள் தோறும் குரு பகவான் இருக்கின்றார். இருந்தாலும் இரணியூர் என்ற ஊருக்கு வந்து ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவியை பூக்கொண்டும் பாக்கொண்டும் வழிபட்டால் வாழ்க்கை வளமாக அமையும். மகர ராசினியர்களே, உங்களுக்கு வருட தொடக்கத்திலே குரு பகவான் 6ல் இருக்கின்றார். 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். முதலிலே உங்களுக்கு பகை கிரகமான பகை உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட குரு பேச்சுக்கு பின்னால் உங்களுக்கு பொன்குடிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகின்றது. எப்பொழுது குரு பேச்சியாகின்றார்? 26/5/2026 கடகராசிக்கு குரு வருகின்ற பொழுது உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியையும் பார்ப்பார், 3, 11 ஆகிய இடங்களையும் பார்ப்பார். முன்னேற்றம் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே போகும். மகிழ்ச்சி கடலிலே மிதக்கப் போகின்றீர்கள். ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய காரியங்கள் கூட விரைவிலே நல்ல விதமாக முடியும். ஆதாயம் தரும் தகவல் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் நினைத்தவர்களுக்கு தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு. பயணங்கள் பலன் தரும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் கூட உண்டு. உங்கள் ராசியிலேயே ராகு வரப்போகின்றார். வருட கடைசியில் 13/11/2026 ஜென்மத்திலே ராகு வருகின்ற பொழுது ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே வருட கடைசி மிக மிக உங்களுக்கு வளர்ச்சி தரப்போகின்றது. ஆனால் வீடுகளில் சில பிரச்சனைகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். என்ன இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானை வணங்குவதோடு நாமக்கலுக்கு ஒரு முறை சென்று அங்குள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. உள்ளூரில் இருக்கும் அனுமனையும் நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை வழிபடலாம். அதற்கு வெற்றிலை மாலை சாற்றினால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். துளசி மாலை சாற்றினால் துயரங்கள் தீரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு, யோகமான ஆண்டு, பொன்கொழிக்கும் ஆண்டு. காரணம், உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குரு ஆரம்பத்தில் தொடக்கத்திலே பார்க்கின்றார். அது மட்டுமல்ல, சனி பேச்சியாகி உங்கள் ராசியை விட்டு சனி பகவான் குடும்பஸ்தானத்திற்கு செல்லப் போகின்றார். இதுவரை ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் சிக்கியிருந்த உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். மனக்லேசங்கள் வரலாம். இனம் புரியாத ஒரு கவலை, குடும்பத்தில் ஒரு ஈடுபாடுகள் ஏற்படாது. அதே நேரத்திலே வாங்கல் கொடுக்கலிலும் தட்டு தடுமாற்றங்கள் ஏற்படலாம். சிலரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சனி பேச்சுக்கு பின்னால் உங்களுக்கு சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். சரி, குரு 6க்கு வருகிறாரே 26/5/2026 அதனால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படாது என்று நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக 6ல் குரு வந்தால் ஊரில் பகை என்றாலும் கூட உங்களுக்கு 2க்கு அதிபதி என்பதனாலே குடும்பத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்தும். இதுவே அதன் பார்வை பலனால் உங்களுக்கு 2, 10, 12 ஆகிய 3 இடங்கள் புனிதமடைகின்றன. சுப செலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய சூழல் உருவாகலாம். அதற்கேற்ற வருமானமும் உங்களுக்கு வரும்.
தொழிலில் திடீரென மாற்றங்கள் அல்லது புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு சிலருக்கு அழைப்புகள் வரலாம். என்ன இருந்தாலும் ராகுகேது பேச்சு மிகுந்த நன்மையை வழங்கும். ஜென்ம ராகு 12க்கு வருகின்ற பொழுது இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகின்றது. சந்தித்த நண்பர்கள் உங்களுக்கு சந்தோஷமான தகவல்களை கொடுப்பார்கள். எனவே குரு பேச்சு, சனி பேச்சு, ராகுகேது பேச்சு 3 பேச்சுகளாலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு என்றாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விரதமிருந்து அனுமனை வணங்க வேண்டும். குறிப்பாக சென்னையில் இருப்பவர்கள் எல்லாம் சென்னைக்கு அருகிலே உள்ளக்கூடிய அந்த வில்லிவாக்கத்துக்கு பக்கத்தில் வட திருக்கடையூர் என்ற ஒரு அற்புதமான கஷேத்திரம் இருக்கின்றது. அங்குள்ள அபிராமி அம்மன், அமிர்த கடேஸ்வரை வழிபடலாம். சாதாரணமாக உள்ளூரில் இருக்கக்கூடிய சனிக்கிழமை அன்றைக்கு உள்ளூரில் இருக்கும் தெய்வங்களை, அதாவது அனுமனை நீங்கள் வழிபடுவதன் மூலமும் உங்களுக்கு அல்லல்கள் தீரும், ஆனந்தம் பெருகும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்திலே குருவினுடைய பார்வை 8, 10, 12 பேச்சியாகி பார்க்கின்றார். இந்த குருவின் பார்வை 8, 10, 12 பார்த்தாலும் கூட சனிப்பெயர்ச்சி வருகின்ற பொழுது உங்கள் ராசிக்கே சனி வருகின்றார். ஜென்மச்சனி இதுவரை விரைச்சனியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு 6/3/2026 ஜென்ம ராசிக்கு சனி வருவதனாலே, ஜென்மச்சனியாக வந்தாலே எதை செய்தாலும் அதில் தடைகளும் தாமதங்களும் வரலாம். நீங்கள் நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படலாம். உத்தியோகத்தில் வேலைப்படு கூடும், அதனால் விலகுவோமா என்று நினைப்பீர்கள். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். இருந்தாலும் கூட கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டும். மே மாதம் வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. 26/5/2026 கடகராசியிலே குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளப் போகிறீர்கள். நட்பால் நன்மை கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் நீங்கள் செய்ய இயலும். குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கும் அதிபதி குரு, 10க்கும் அதிபதி குரு. எனவே உத்தியோகத்திலிருந்து விலகி தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். தொழில் வைத்திருப்பவர்கள் கிளைத்துறை தொடங்கும் யோகம் உண்டு. அது மட்டுமல்ல, ராகுகேது பேச்சுக்கு பின்னால் மேலும் நன்மைகளை காணப்போகின்றீர்கள். பொதுவாக ராகு உங்களுக்கு 11 வரப்போகின்றார். 13/11/2026 லாபஸ்தானத்திலே ராகு. இப்படி வருகின்ற கிரகங்களுடைய பேச்சு மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சியே கிரகங்களின் சுழற்சி தான். எனவே அப்போதைக்கு போது இந்த கிரகங்களின் பேச்சு ஆகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்து அதற்கேற்ற விதத்திலே யோகபலம் பெற்ற நாளிலே நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. பொதுவாக இந்த ஆண்டு என்று எடுத்துக்கொண்டால் சென்ற ஆண்டை காட்டிலும் சிறப்பான ஆண்டு. இழப்புகளை ஈடு செய்யும் ஆண்டு. எளிதில் உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு மேலோங்குகின்ற ஆண்டு. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைத்து தலைமை பதவிகள் கூட தானாக வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையலாம். அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நடைபெற நீங்கள் வாரந்தோறும் வியாழக்கிழமை விரதமிருந்து குரு பகவானை வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, பட்டமங்கலம் என்ற ஒரு அற்புதமான கஷேத்திரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே இருக்கின்றது. திசை மாறிய தென்முக கடவுள். அங்கு இருக்கக்கூடிய அந்த குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபட வேண்டும். அஷ்டமா சித்தி தரும் பட்டமங்கலம் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, திட்டையில் உள்ள ராஜகுருவை வழிபடலாம். திருச்செந்தூர் குருவுக்குள்ள பீடம் மூலஸ்தானம். எனவே திருச்செந்தூர் சென்றும் வழிபடலாம். இப்படி புளியரை என்ற ஊர் இருக்கின்றது, ஆலங்குடி என்று இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய குருவுக்குரிய கஷேத்திரங்களுக்கு குரு பேச்சு காலத்தில் முன்னதாகவே சென்று நீங்கள் வழிபட்டால் குருபார்க்கு கோடி நன்மை என்பதற்கேற்ப உங்களுக்கு கோடி கோடியாய் நன்மைகள் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கவும், பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் பெறவும் என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.